தட்ஸ் ஆப்பிள் இன்ஜினியரிங். நல்ல பெரிய ஹோலாக பார்த்து 60 ஆம்ப் ஹோலாக போய் பார்த்து போடுங்க இந்த ப்ளக்கை. பண்ணலாமா அன்பாக்சிங்கு? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண போகிறது வந்து மேக் ஸ்டூடியோ, அதுதான் அதோட பேர், உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. அண்ட் அதில் வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னா வந்து இட்ஸ் M1 Max வித் 10 கோர் அண்ட் 32 கோர் GPU அண்ட் 1 TB SSDயோட நம்ம இது வந்து பண்ணியிருக்கோம். இந்த ப்ராடக்ட் நான் மெயினாக வாங்குறதுக்கான காரணம் என்னன்னா வந்துட்டு ஆப்வியஸ்லி வந்துட்டு எடிட்டிங் பர்பஸ்க்காக தான். ஸ்டூடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3 PC இருக்குது நம்ம கிட்டக்க. நம்ம 3மே பில்ட் பண்ணதான். நம்ம ஒன்று வந்து கொஞ்சம் அண்டர் பவர்டு, இன்னொன்று வந்து ஒரு நல்லா இருக்குது சூப்பராக பவர்ஃபுல்லு, இன்னொன்று ஃபஸ்ட்டு நான் பில்ட் பண்ணது நல்லா பவர்ஃபுல் தான். இது ஒன்று போயிட்டு இருக்கும்போது இருந்தாலுமே வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோவாக இருக்குது, ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும் அந்த பிசி வச்சு. ஐ மீன் அது நம்ம வந்து டெய்லியுமே வீடியோ போடுறதுனால ஒரு 3 பேருக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து இந்த எடிட்டிங் விஷயத்தில் வந்து அவங்களுக்கு வந்துட்டு அது எப்படின்னா ரொம்ப கம்ப்ளைண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. ப்ரோ இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படிலாம் கம்ப்ளைண்ட் வராது எடிட்டிங் டீமில் இருந்து. பட் எனக்கு வந்து இந்த மிஷினை பார்த்துட்டு எனக்கு வந்து ரொம்ப ஆசை வாங்கினேன். ஃபஸ்ட்டு அப்படி தான் வந்து அந்த மேக்கும் வாங்கினேன் நான். அது வாங்கி நான் வீட்டில் வச்சு அது உடஞ்சி இப்போ கீழே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எனக்கு இதுவும் பார்த்தோன்னே வாங்கணும்னு ரொம்ப ஆசை. பார்த்ததுலேருந்து நான் இதை பார்த்துட்டே இருந்தேன், வாங்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒன் ஃபைன் டே ஜஸ்ட் பாட் இட் ஃப்ரம் iPlanet ஒன்லி. ஸோ தேங்க்ஸ் டு iPlanet. அதுலேயே அவங்களோட வெப்சைட்லேயே நான் வாங்கினேன். இது ஈஸியாக வந்து எனக்கு சீக்கிரமாக பண்ணி கொடுத்தாங்க. அது என்ன மேட்டர்னா வந்து இது கிடைக்கிறது கஷ்டம். இது வந்து நம்ம ஒரு இது வந்து கஸ்டமைஸ்டாக நம்ம ஆர்டர் பண்ணுறது வந்து அங்கேருந்து வரணும். அது வந்து கொஞ்சம் லேட் ஆகும், டிலே ஆகும். அவங்ககிட்ட பேசி சீக்கிரமாக வர வச்சுட்டேன். ஸோ திஸ் அன்பாக்ஸஸ் திஸ் கோயிங் டு பி ஒரு அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ கைஸ். யூஸ்வலாகவே அது வந்து ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணும்போது செம்ம ஜாலியாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சூப்பராக வச்சிருப்பாங்க. பீட் மேக், நீங்கள் அந்த மேக் வீடியோ பார்க்கலாம், போய் அந்த அன்பாக்சிங் பாருங்க. அந்த பாக்ஸே சூப்பராக இருக்கும். அந்த பாக்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த பாக்ஸ் இன்னும் வச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரு ஐஃபோனாக இருக்கட்டும், இல்லை ஏர்பாட்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை அவங்களோட ஏர் டேக்கே எடுத்துக்கோங்களேன், அதை கூட வந்து அந்த அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா பண்ணுறதுக்காக பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மேக் ஸ்டுடியோ எப்படி இருக்குது அப்படின்றத லெட்ஸ் சீ. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஃபுல் டேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நம்மளுக்கு இதுவே தேவைப்படாது, கத்தியே தேவைப்படாது. அதுதான் வந்து ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட் வந்து நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணுறதுல வந்து ஒரு இதுவாக நீங்கள் பார்க்கலாம். நான் ஒரு ஃபேன் பாய் தான், நானே தான் பேசுவேன், பொறுத்துக்கோங்க. ஸோ மேலே இருக்க அட்டைப்பெட்டியவே இப்படி கொடுத்துருக்காங்க வர்றா. ஓகே, இந்த மேலே இருக்க அட்டைப்பெட்டியை கூட இப்படி திறந்தா இப்படி வரணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அட்ஸ் லைக் ஹோல் அனதர் லெவலுங்க அது. ஏன்னா இதையுமே அவங்க தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அவுட் சோர்ஸ் பண்ணலாம் மேபி, பட் தென் அதோட அந்த இன்ஜினியரிங் ஆஃப் தட் பேக்கேஜிங் அதெல்லாம் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு விஷயமானு இருக்கலாம். பட் இது ஒரு விஷயம் ஆக்சுவலி வீடியோவில் காட்டும்போது அழகாக இருக்குன்றதை விட நம்மளுக்கே வந்து அதை ஓப்பன் பண்ணும்போது ஒரு இது இருக்கும். வாவ் வெரி நைஸ். என்னடா வரமாட்டேங்குது, எனக்கு பயமாக இருக்குது தூக்குறதுக்கு வேறு. அண்ட் யூஸ்வலாக நம்ம பண்ணுற மாதிரி அதுக்கு முன்னாடி இங்கே ஏதோ கொடுத்துருக்காங்க பேப்பர் ஒர்க்ஸ், அவ்வளோதான், உள்ளது ஒன்றும் இல்லை. பேப்பர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. டிசைன் பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியா. இவங்க இப்போ பேப்பர்லாம் ரொம்ப கம்மியாக்கிட்டாங்க. நைஸ், அது யாருமே படிக்கிறது இல்லை, அதனால் பிளாக் கலர் ஸ்டிக்கர். எஸ், நம்ம எங்கேயாவது ஓட்டலாம். இதில் ஸ்க்ரீன்லாம் எதுவும் இருக்காது, இது ஜஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் CPU. ஓகே, தட்ஸ் ஆப்பிள் இன்ஜினியரிங். உள்ள ஆக்சுவலி ஒயர் இருக்குது இதுக்கு, அவ்வளோதானே, அவ்வளோதான்டா, வேறு ஒன்றுமே இல்லை. இட்ஸ் a வெரி குட் பாக்ஸ். இதான் அந்த ஒயரு, இதுவும் பெரிய ஒயர் தான்டா. இது ஆக்சுவலி பெரிய சாக்கெட்டை தான் போட முடியும். 16 amp சாக்கெட்டை தான் 16 amp சாக்கெட்டில் தான் போட முடியும் இது. அதனால் நார்மல் ஹோலில் போயிட்டு நீங்கள் சொருவி நீங்கள் பல்பு வாங்காதீங்க. நல்ல பெரிய ஹோலாக பார்த்து 60 amp ஹோலாக போய் பார்த்து போடுங்க இந்த ப்ளக்கை. ஓகே, ஸோ இப்போ ஆக்சுவலி நம்ம வந்து இது எப்படி பிரிக்கணும்னா விட்டுட்டேன். அன்பாக்சிங் முடிஞ்சிட்டு கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது சரி கம்பேரிட்டிவ்லி. அண்ட் இந்த இது நல்லா இருக்குது, இந்த பேப்பரோட டெக்ஸ்சர் காட்டிக்கோங்க. இதான் பேப்பரோட டெக்ஸ்சர், நல்லா ஃபீல் பண்ண முடியுதா? அண்ட் திஸ் இஸ் என்ன லைட் எரியுது, லைட்டாக அது இது லைட் எரியல. அவன் எப்படி லைட் எரியும், இதுதான் பேட்டரியே இல்லையே. ஓகே சூப்பர். அண்ட் இதில் SD கார்டு ஸ்லாடா இது? ஆமாம் கைஸ், ஈஸியாக காப்பி பண்ணிக்கலாம். எடிட்டர்லாம் ஜாலியாகிடுவாங்க. SD கார்டு ஸ்லாட் இருக்குது ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு 3 PC நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதில் வந்து நம்ம பண்ணதுலேயே வந்து ஐ திங்க் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் வந்து இந்த ரீசெண்டாக பண்ணது 3 lakhs
பீஸ்ட். அதுக்கு பேர் பீஸ்ட் இல்லை, நம்ம பீஸ்ட்னு வச்சுருக்கோம். அது ஒரு தண்டக்கரமாக வந்துடும். அந்த மேலே கேபினெட் அவ்வளோ பெருசாக இருக்கும். அது பார்க்க அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏன் இது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் இது வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் இல்லை, அண்ட் ஆல்சோ அவ்வளோ பெருசும் கிடையாது. பட் அந்த அளவுக்கு பவராக இருக்கா அப்படின்றது வந்து we have to see. இதை ரன் பண்ணி தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்மளோட யூஸுக்கு இப்போ நான் வந்து I'm not going to game in this. கேமிங்கும் எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. நம்மளோட யூஸ் என்னது? எடிட்டிங். அண்ட் இதில் வந்து FCP போட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு இப்போவே தெரியும். FCP அதாவது ஃபைனல் கட் ப்ரோ போட்டோம்னா இட் வில் பி அமேசிங். பட் ப்ரீமியர் ப்ரோ போட்டு எடிட் பண்ணும்போது அந்த 3 லட்ச ரூபா பில்டுக்கும் இந்த 270 இது நீங்கள் இப்போ ஆப்பிளில் வாங்க போனீங்கன்னா இட்ஸ் 270. எங்களோட இது என்னன்னா வந்து மேக் ஸ்டுடியோ ஆப்பிள் M1 மேக்ஸ். இது M1 மேக்ஸ். இதுக்கு மேலே வந்து அல்ட்ரா இருக்குது. அல்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஓவர் கீல் அப்படி சொல்லிட்டு நிறைய இதெல்லாம் நான் பார்த்ததில் சொன்னாங்க. அதனால் வந்துட்டு தேவைப்படாது, எடிட்டிங்க்கு தேவைப்படாது, லைட் ஆஃப்டர் எஃபெக்ட் யூஸுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் பெருசாக ஆஃப்டர் எஃபெக்ட்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. we are just ஒரு நார்மல் யூடியூபர்ஸ் தான். அண்ட் வித் 10 கோர் and 32 core GPU. ஸோ 32 கோர் வந்து ஐ திங்க் இட்ஸ் வெல் எனஃப், குட் எனஃப் ஃபார் அஸ். அண்ட் 1 TB போட்டுவிட்டோம். 64 GB RAM. அவ்வளோ ரேம் இருக்கும்போது நீங்கள் கூகுள் க்ரோம்லாம் சூப்பராக யூஸ் பண்ணலாம். அது ப்ரீமியர் ப்ரோ வந்து இன்னுமே வந்து அவங்க ஆப்டிமைஸ் பண்ணல இந்த மிஷினுக்காக. பட் எதாவது ஆப்டிமைஸ் பண்ணலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா 10 கோர் வந்து இது CPU. இது வந்து என்ன வேலை பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இந்த வீடியோவில். இது வந்து ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலி வந்து அவர் பேர் என்ன A2Dயா, அவர்கிட்ட பேசும்போது எதுக்கு ப்ரோ இதெல்லாம், இது வேணாம் ப்ரோ அப்படின்னு, நம்ம வந்து பிசிஏ பில்ட் பண்ணலாம், அதுவே பெட்ரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம ஒரு 4 மாதம் இருக்குமா 5 மாதம் இருக்குமா அந்த நேரத்தில் தான் நான் வந்து ஆக்சுவலி நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன், இது வாங்கலாமா அது வாங்கலாமா இது வாங்கலாமா அது வாங்கலாமான்னு நான் வந்து லைக் என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இது வந்து அவர் சஜஸ்ட் பண்ணலை. பட் ஸ்டில் ஐ வாஸ் லைக் இல்லை, ஜஸ்ட் வாண்ட் டு ட்ரை திஸ். எனக்கு வந்து இது வந்து மெயினாக எடிட்டிங்காக தான் நாங்கள் பண்ண போகிறோம், ட்ரை திஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடிட்டர்ஸ் கிட்ட கேட்டேன். எடிட்டர்ஸ் கிட்ட வாட் யூ கைஸ் திங்க், நம்ம இது வாங்கலாமா, நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம் ப்ரோ, யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நாங்கள் வந்து அதையும் யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. சரிடா, என் ஆசைக்கு ஏற்ற மாதிரி நீங்களா சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இந்த மேட்டர் என்னன்னா வந்துட்டு இது வந்து ஆப்பிள் எக்கோ சிஸ்டம் உள்ள ஒரு CPU. அண்ட் இதை வந்து நீங்கள் பில்ட் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மேக் ஸ்டூடியோவில் இது மேக் மினின்னு ஒன்று இருந்துச்சு. இவ்வளோ அதுக்கு ரொம்ப குட்டியாக இருக்கும்ல, அதுலேயே இவங்க பெருசு பண்ணி கிரியேட்டர்ஸ்க்கு, மெயினாக இவங்க டார்கெட் பண்ணுறது கிரியேட்டர்ஸ் தான். ஏன்னா கேமிங்லாம் இதில் வராது. ஸோ கிரியேட்டர்ஸ்க்காகவே பண்ணுற ஒரு மிஷின்ஸ் இது. இதுக்கு நல்ல ரிவ்யூஸ் வந்து நிறையா இருக்குது அமங் கிரியேட்டர்ஸ். ஆப்பிள் அந்த எக்கோ சிஸ்டமில் இருக்கவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து HDMI கேபிள், அப்புறமா வந்து 2 USB போர்ட் இருக்குது, ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. நைஸ். இது வந்து ஹெட்ஃபோன் ஜாக் எடுக்கல, அவங்க நம்ம பவர் அவுட்லெட் இருக்குது. ஆமாம், இது ஈத்தர்நெட்டு, இது தண்டர்போல்ட் கேபிள் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே சொருவிக்கிட்டு சும்மா சிக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யா, திஸ் இஸ் தி மேக் ஸ்டூடியோ. அந்த பில்ட்டுங்க வாவ் வேறு லெவலில் இருக்குங்க. அந்த ஃபீல் ஆஃப் தி அலுமினியம் தானே இது மேலே. ஏன் வா அப்படி இருக்குது, அப்படியே ஜாலியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஐ மீன் லைக் தொடுறதுக்கு. இதை வந்து யாரும் தொட போகிறதில்ல, தொட்டு யூஸ் பண்ண போகிறதில்ல. இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் டு பி லைக் சிட்டிங் இன் ஒன் பிளேஸ். பட் யா, லெட்ஸ் யூஸ் திஸ். கைஸ், இது நம்ம அன்பாக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 months வந்து யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இது வந்து எப்படி எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றது தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மெயினாக வந்து இப்போ நம்ம இதெல்லாம் வந்து உங்களுக்கு FCP சூப்பராக இருக்கும். பட் அது இல்லாமல் வந்து நம்ம வந்து ப்ரீமியர் ப்ரோ எப்படி இருக்குன்றதுக்கான ஒரு குட்டி கம்பேரிசன் மட்டும் நம்ம பார்த்துடலாம். 2 PC, அதாவது ஒரு PC, இந்த ஒரு மேக்கு. ஸோ அந்த பிசியோட ப்ரைஸ் எவ்வளோ, அண்ட் இதோட ப்ரைஸ் எவ்வளோ, அண்ட் இதில் அதில் என்னென்னலாம் இருக்குது, இதில் என்னெல்லாம் இருக்குன்றது உங்களுக்கு அப்படி இதில் இருக்கும். அண்ட் இப்போ நான் ஒரு ஃபைல், அந்த ஒரு ப்ரீமியர் ப்ரோ ஃபைல் வந்து இன்னொரு கம்ப்யூட்டரில் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது, கிரியேட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டு, அதை எடுத்து இந்த ப்ரீமியர் ப்ரோலையும் போட்டிருக்கோம், அந்த ப்ரீமியர் ப்ரோலையும் போட்டிருக்கோம், அதாவது அந்த பிசிலையும். ஸோ நாங்கள் ஒரே டைமில் இதை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு லெட்ஸ் செக், ரெடி 1 2 3 கோ பண்ணிவிட்டு நம்ம வந்து லெட்ஸ் சி எது வந்து சீக்கிரமாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுது இந்த ஒரு பர்டிகுலர் ஃபைலை அப்படி சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் மற்றபடி வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டீமுக்கு வந்து இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்றது அவங்ககிட்ட கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, FCP யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஃப்ளூயிடாக ரொம்ப ஃபாஸ்டராக இருக்குது, எங்களுக்கு அது யூஸ் பண்ணுறது நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. 3 கேமரா 4 கேமரா செட்டப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, எங்களுக்கு லேகே ஆகலை ஈவன் ப்ரீமியர் ப்ரோலேயே. பட் பிசியில் வந்து எங்களுக்கு லேக் ஆகுது, அந்த ஒரு ஸ்டட்டர் ஆகுது, அந்த ஒரு குட்டி ஜிட்ரினஸ் இருக்குதுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போ இது எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு, எவ்வளோ நேரத்தில் எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இது ஆல்மோஸ்ட் இதில் முடிஞ்சிருச்சு, 100% முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு வீடியோவே வந்துருச்சு கையில் கரெக்டாக எக்ஸ்போர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 40% தான் முடிச்சிருக்குது. இன்னுமே வந்து லைக் இது நிறையா இருக்குது முடியறதுக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இதில் 3 minutes சொல்லுது. இப்போது 3 minute தான் ஆயிரும் கரெக்டாக.
3 minutes தான். இது வந்து ஒரு 17 minutes ஃபைல். இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா வந்து அதில் சீக்கிரம் முடிச்சு இதில் இன்னும் ஒரு 3 minutes இருக்குது. இதான் பாக்கி. அது வந்து 330 அண்ட் இது வந்து 2.7. இதான் வந்து ப்ரைஸ் டிஃபரன்ஸ். அண்ட் இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம் வந்து இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ரொம்ப வந்து இடத்தடைக்கல. அதுவே சின்னதாக பண்ணலாம், அவ்வளோ பெருசாக இருக்கணும் அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் இது லைக் ரொம்ப குட்டி, ரொம்ப சவுண்டு தான் வந்துச்சா நீங்கள் யூஸ் பண்ணும்போது எதுவும் லைக் இந்த ஃபேன் சவுண்டு சம்திங் அது மாதிரி எதுவும் பெருசாக எதுவும் அந்த மாதிரி ஃபேன் சவுண்ட்லாம் அதெல்லாம் இருக்க மாதிரி தெரியல. ஒர்க் ஃப்ளோ ஃப்ரீயாக இருக்குது. இது உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு இதுக்குன்னு யூஸ் பண்ணுறதை விட பர்சனலாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க, இது மாதிரி ஹை அண்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து டெஃபினட்டாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஃபைல்ஸ் காப்பி பண்ணுறது இருக்கட்டும் எல்லாமே வந்து இதில் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப டெக்னிக்கலாக உள்ளே போயிட்டு நான் வந்து சொல்கிறதுக்கு வந்து ஆக்சுவலி இது அந்த ஒரு டெக்கு சேனல் கிடையாது. பட் நம்ம என்ன நாங்கள் வந்து எடுத்தோன்னே எங்களுக்கு வந்து தேவைன்றது வந்து இந்த ஒரு வீடியோ அவுட் எடுக்கிறது எப்படி அப்படின்றது தான். நாங்கள் கேம் கூட அது இருக்காது, எதுவுமே எந்த ஒரு கேமும் இருக்காது. கேமிங் கண்டிப்பாக இது மோசமாக தான் இருக்கும். பட் சொல்கிறேன், இதுதான் வந்து ஒரு ஸ்டூடியோக்காக நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் இது பண்ணலாம். ஸோ டெஃபினட்டாக வந்து ஒரு ப்ரீமியர் ப்ரோ இல்லை ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அது கம்பேர் பண்ணும்போது இதே ப்ரைஸ்க்கு நீங்கள் வந்து அதில் ஒன்று போனீங்கன்னா அதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. விண்டோஸில் இன்னுமே வந்து பெட்டராக ஆப்டிமைஸ் ஆகலை எஃப்சிபி லெவலுக்கு. திஸ் இஸ் மேக் ஸ்டுடியோ வீடியோ. நாளைக்கு பார்க்குறேன் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில். பை.